எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுகிற நிலையில் இதனை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேனியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓபிஎஸும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், திமுகவினர் தற்போது ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபடுவதும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களும் என்னவாக இருக்கின்றன? உதயநிதி கைதை கண்டித்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முக்கிய நகரங்களிலும் குறிப்பாக மாவட்ட தலைநகரங்களிலே திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்தந்த பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சென்னையிலும் பல இடங்களிலே திமுகவை சார்ந்தவர்கள் இந்த கைது சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உதயநிதி மீது மொத்தம் 9 பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பொது அமைதியை கெடுத்தல், கலவரத்தை தூண்டும் வகையில், ஆத்திரமூட்டும் வகையிலான பேச்சு என்பதாக உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெண்களுடைய சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் ஒரு சட்டப்பிரிவின் கீழே வழக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள். வேண்டுமென்றே ஒருவரை அவமதித்தல் என்ற பிரிவிலும் கூட உதயநிதிக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மொத்தமாக 9 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது. நடிகை ஒருவரை குறிப்பிட்டு உதயநிதி பேசியிருந்த நிலையிலே வேண்டுமென்றே ஒருவரை அவமதித்தல், பெண்களின் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகள் எல்லாம் அவருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆபாசமாக பேசியிருக்கின்றார் என்ற அடிப்படையிலும், மிரட்டும் துணியில் பேசியிருக்கின்றார் என்ற ஒரு அடிப்படையிலும், குற்றவியல் சதியில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற ஒரு அடிப்படையிலும் மொத்தமாக 9 பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்து அதை மையமாக வைத்து விசாரணை நடத்துவதற்காகத்தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படுகின்றார். கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அவரை காவல்துறையினர் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். செல்லக்கூடிய வழியில் எல்லாம் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் பெறுவதற்கான முயற்சியிலும் திமுகவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தேனி, கரூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் திமுகவினர் சாலை மறியலிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பல முன்னாள் அமைச்சர்கள் சாலை மறியல் உள்ளிட்டவற்றிலே ஈடுபட்டு உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். சில முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு உள்ளிட்டவர்களும் உதயநிதி கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த வாகனத்திலேயே செல்லுகின்றார்கள். இன்று காலை தஞ்சாவூரில் இருந்து காவல்துறையினர் வந்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பது தெரிந்த உடனடியாக மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, KN நேரு உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள், திமுகவின் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் காவல்துறையினரிடம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக வாதத்திலே ஈடுபட்டார்கள். எந்த வகையில் அவரை கைது செய்ய முடியும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் உறுதியாக இருந்து அந்த புகார் மனு உள்ளிட்டவற்றை எல்லாம் எடுத்துக்காட்டி 9 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே விசாரணைக்காக தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு வருவது அவசியம் என்று சொல்லி தஞ்சையிலிருந்து வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் தற்போது கைது செய்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அழைத்து செல்கின்றார்கள். எனவே தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் வைத்து அவர் விசாரிக்கப்பட இருக்கின்றார். செல்லக்கூடிய வழியில் ஒரு இடத்தில் மதிய உணவுக்காக மட்டும் வாகனம் நிறுத்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் கிட்டத்தட்ட தஞ்சாவூரை சென்றடைவதற்கு 6 மணி நேரம் ஆகும். கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்றாலும் 6 மணி நேரம் ஆகும் என்ற அடிப்படையில் காவல்துறை வாகனத்தில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் அழைத்து செல்லப்படுகின்றார். தமிழகத்தில் புதிய அரசு அமைந்த பிறகு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒரு முக்கிய அரசியல் தலைவருடைய கைது நடவடிக்கையாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கின்றது. சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. ஏற்கனவே சட்டப்பேரவை கூடிய பொழுது அதிலே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்த பேச்சுகள் முதலமைச்சருக்கு எதிரான கருத்துக்களாக இருந்தன. இந்த நிலையில் தான் நாளை பட்ஜெட் கூட உள்ள நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதை அடிப்படையாக வைத்துதான் சற்று முன்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கைதான பிறகு பேட்டியளித்த உதயநிதி ஸ்டாலின் காவிரி பிரச்சனையை மடைமாற்றுவதற்கான ஒரு முயற்சி இது. தன்னை கைது செய்வதற்கு காரணம் காவிரி பிரச்சனையை மடைமாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினருடைய இந்த ஒரு நடவடிக்கை காமெடியான நடவடிக்கையாக இருக்கின்றது என்றெல்லாம் உதயநிதி பேசியிருக்கின்றார். நடிகை குறித்து இரட்டை அர்த்த வசனத்தில் பேசியது, முதலமைச்சர் தொடர்பாக ஆபாசமான கருத்துக்களை கூறியிருந்தது என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மகளிர் அணியினர் புகார் அளித்திருந்தார்கள். அந்த புகார்கள் எல்லாம் ஏற்கப்பட்டு தற்பொழுது இந்த ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போன்று உதயநிதியினுடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது என்பதை பல கட்சியை சார்ந்தவர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள். திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய வைகோ உள்ளிட்டவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் உதயநிதியினுடைய பேச்சை கண்டித்திருக்கின்றார்கள். இதுபோன்று பேசக்கூடாது, ஒரு 4ஆம் தர பேச்சாக அது இருப்பதாக வைகோவெல்லாம் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். திமுகவினர் பல இடங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். திமுகவினுடைய இளைஞரணி
தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடியவர், அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின். எனவே தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கைது சம்பவத்தை தொடர்ந்து திமுகவினர் போராட்டத்தில் பல இடங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். காவல்துறையினரோடு தள்ளுமுள்ளு எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் கூட பல இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது மேலதிக வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதாக அவர்களுடைய போராட்டம் அமைந்திருக்கின்றது. எனவே திமுகவினுடைய பல முக்கிய நிர்வாகிகளை பார்க்கின்றோம். சபரீசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் துணை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். சபரீசன் உள்ளிட்டவர்கள் வருகை தந்து அவருக்கு எதிரான நடவடிக்கையை எடுக்கக்கூடாது, கைது செய்யக்கூடாது என்பதாக தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் தஞ்சையிலிருந்து வந்திருந்த நிலையிலே கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள். நீலாங்கரை பகுதியில் கடுமையான போராட்டம் ஏற்பட்டது. திமுகவினர் வீட்டுக்கு முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்த ஒருவர், தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர், அவரை காவல்துறையினர் இதுபோன்று ஒரு அவதூறு வழக்கிற்காக வந்து கைது செய்வது சரியாக இருக்காது என்பதாக திமுகவினர் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கரூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையிலே போராட்டத்தில் ஈடுபடுவதும் காவல்துறையினரோடு தள்ளுமுள்ளு சம்பவத்தில் அவர்கள் ஈடுபடுவதும் பார்க்க முடிகின்றது. அதே போன்று சென்னையிலும் பல இடத்தில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நீலாங்கரையில் கூட உதயநிதி கைதாவதற்கு முன்பாக வீட்டுக்கு முன்பாக கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் லத்திகளோடு வந்திருந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.